அன்பான தோழர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். மரியாள் என்ன பண்றாங்க, அதிகாலையில போய் கல்லறையை நோக்குறாங்க. நம்ம என்னைக்காவது அதிகாலையில தேவனுடைய தரிசனம் வேணும்னு நம்ம காத்திருந்திருக்கிறோமா, இல்லை எழுந்திருக்கிறோமா, பைபிள் படிச்சிருக்கிறோமா? யோசித்து பாருங்க நண்பர்களே. அதிகாலையில தேடினா கண்டடைவீர்கள் பைபிள் சொல்லு. அதிகாலையில போய் ஃபர்ஸ்ட் பர்சனா அங்க தேடினதுனால தான் இயேசு கிறிஸ்து அவளுக்கு தரிசனமாகிறார். உங்களுக்கு தரிசனம் வேணுமா? தேடுங்க அவர் அதிகாலையில, கூப்பிடுங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் அவர் முகத்தை பாருங்க ஃபர்ஸ்ட். வேற யார் முகத்தையும் பார்க்காது. எழுந்த உடனே சில பேர் ஒய்ஃப் முகத்தை பார்ப்பாங்க, பிள்ளைங்க முகத்தை பார்ப்பாங்க, கையை பார்ப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, தேவனை நோக்கி பாருங்க. அதனால பாருங்களேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குது. அது இல்லாம ஆண்டவர் வந்து ஓடி வராங்க, கல்லறையில போய் தேடுறாங்க, சந்தேகப்படுறாங்க. இன்னும் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை சந்தேகப்படுறோம். உயிர் தெரிஞ்சுட்டார், பெரிய விக்டரி கொடுத்துட்டாரு, ஜெயிச்சுட்டாரு. ஆனா விச் கிராஃப்ட் கிட்ட போறோம், மந்திரம் சொல்றதுக்கு இயேசு கிட்ட போறது கிடையாது. எப்படி இருக்கிறோம் நம்ம? இயேசு நம்ம தேடுறோம். கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க, ஒரே மன கோளாறு. இயேசு உயிர் தேர்ந்துட்டாருன்றாங்க, இல்லைன்றாங்க. என்ன இது, பணத்தை காணலையே. நம்மளும் இன்னைக்கு அப்படித்தான் கன்ஃபியூஷன்ல நிறைஞ்சிட்டு இருக்கிறோம். இயேசு உயிர் தெழுந்துட்டார் தான், ஆனா நம்ப மாட்டேங்கிறோம். ஏன் இந்த அவிசுவாசம்? இயேசுவை பாக்குறாங்க உயிரோட, அப்ப கூட நிறைய பேர் நம்பல. வேதம் சொல்லுது இயேசு உயிர் தேர்ந்துட்டார், ஜீவிக்கிறார் சொல்றோம். ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? இல்ல, அவர் ஆணி இந்த கரத்துல கை விட்டு நோண்டாதான் பாப்பேன், நம்புவேன். ஆண்டவர் நன்மை செஞ்சாதான் அவரை நம்புவேன். அவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாதான் நான் நம்புவேன். இல்லாட்டி அந்த இயேசு எனக்கு வேணாம். எத்தனை பேர் சொல்றாங்க அப்படி? நம்பிதான் பாருங்களேன், அப்புறம் என்னதான் ஆசீர்வாதம் வருதுன்னு பாருங்களேன். செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க. இயேசுநாதர் சொல்றாரு, நான் வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. இவ்வளோ வெற்றி நமக்கு கொடுத்தாரு. அவருக்கு ஒரு வாய்ஸ் ஒரு போடுறோமா, இல்லை வாங்க ஆண்டவரை என் வீட்டுல தங்குங்க கூப்பிட்டு இருக்கிறோமா? அவர் சொன்ன மாதிரி ஏழைங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்குறோமா? ஜெயிலில் போய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறோமா? ஹாஸ்பிட்டலில் போய் பிணியாளிகளுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஒன்றும் செய்யறது இல்லை. நல்லா சாப்பிடு, திண்டு, மரணம் வரும்போது மறைச்சுப்போம். என்னங்க இதெல்லாம்? ஆண்டவர் சொல்றாரு, உலகம் எங்கும் போங்கன்னு போயிருக்கிறோமா? இல்ல ஜபமாவது பண்றோமா? அவரை பத்தி தான் சொல்றோமா? இவ்வளோ பெரிய கடனை நமக்கு காசு கொடுத்து சிலுவையில பே பண்ணியிருக்காரு, அதுக்கு ஈட நம்ம என்னங்க செஞ்சிருக்கிறோம்? ஆண்டருக்காக ஓடும். அவர் அவிசுவாசம் பட வேணாம், நம்புவோம். அவர் மேல நம்ம அவர் முகத்தை காண்போம். May God bless you, my friends. Thank you. Bye-bye.